ஹாய், என் பேர் சந்தீப் ஃப்ரம் எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டரில் 20th பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். யார் சொல்லியிருந்தாரு, இப்போ நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் எப்படி இருந்தேன்னா, இவ்வளோ நாலேஜ் இருக்குது. ப்ராடக்ட் பற்றி சொல்லிட்டாரு, மார்க்கெட் பற்றி சொல்லிட்டாரு, சேல்ஸ் பற்றி சொல்லிட்டாரு, எல்லாமே ஒரு 8 டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லி தந்துட்டாரு. நான் கோர்ஸ் கம்ப்ளீட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே தெரியும்னு நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறம் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவ்வளோ கற்றுக்கிட்டு நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே இறங்கலாமா இல்லை வேண்டாமா, இந்த ப்ராடக்ட் எடுக்கலாமா அந்த ப்ராடக்ட் எடுக்கலாமா, இந்த மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை ஃப்ரீயாக போகலாமா, இல்லை சேல்ஸ்க்கு ஆள் போடலாமா, இந்த டாக்குமெண்டேஷன்லாம் எப்படி நம்ம பண்ணுறது, இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா, இல்லை கடைசியில் ஓப்பன் பண்ணிக்கலாமா, இந்த ப்ராடக்ட் எடுத்தால் நல்லதா, இல்லை இந்த ப்ராடக்ட் எடுத்து நம்ம லாஸ் பண்ணிட்டோன்னா மேனுஃபேக்சர் ஏதோ நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா, குவாலிட்டி தப்பாக வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நம்ம 1 இயர் போய் தோத்துட்டோம்னா என்ன சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் இருக்கும்னு தோணுது. அப்போ இந்த 3 to 6 months பார்த்தீங்கன்னா, ஒரு 3 to 6 months ஒன்றுமே பண்ணலைங்க. இப்படியே தான் இருந்தேன். இது பண்ணலாமா அது பண்ணலாமா, இப்படி பண்ணிடலாமா இப்படி பண்ணலாமா, ஒன்றுமே பண்ணலை. 6 மாதம் சும்மாவே போச்சு. அப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் இப்படி இருந்தால் செட் ஆகாது, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜாப் போடாமல் பிஸ்னஸ் பண்ணாமன்னு ஒரு விஷயத்தில் ஜாப் ஜாயின் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் சைடில் தான் பண்ணுவோம், அமௌண்ட் கொஞ்சம் ரெடி ஆயிரும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஜாப் தேட ஆரம்பித்தேன். அங்கேயுமே சாரோட ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்ணேன். எல்லாருமே பெங்களூர், சென்னை, நார்த் சைடு அப்படி தேடுவாங்க. நான் வந்து ஒரு மோனோப்ளே, எல்லாருமே தேடாத ஊட்டி அங்கே தேடலாமே அப்படின்னு சும்மா தேடினேன். அங்கே மேனுஃபேக்சரிங் வந்து மார்க்கெட்டிங்க்கு ஆல் பொசிஷன் இருந்துச்சு. அப்போ அவர் வந்து அங்கே பேசி நான் வேலை வாங்கிட்டேன். அங்கே வந்து எனக்கு மார்க்கெட்டிங் ப்ளஸ் சேல்ஸ் அந்த வேலை தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஆன்லைனில் மார்க்கெட் பண்ணி எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அங்கே நீங்கள் எனக்கு தெரியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தந்தாங்க. ஓகே, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அங்கே வந்து 2 ஸ்டேஜ். என்னோட ஓன் பிஸ்னஸ் ஒன்று இருந்துச்சு, அவரோட பிஸ்னஸ் ஒன்று இருந்துச்சு. என்னோட ஓன் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டிங் 1 ரூபா கூட செலவு பண்ணலை. இவரோட பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு அவர் இன்வெஸ்ட் பண்ணார், நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலை. நிறைய டிசைன்ஸ் போட்டுகிட்டே தான் இருந்தேன். நிறையா ஒரு நாளைக்கு நிறைய டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். 10 டிசைன் கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 1 monthலேயே 75 போஸ்ட் பக்கம் போட்டேன் என்னோட ஓன் பிஸ்னஸில். அப்போ 2 monthsங்கும் போது அப்படி போட்டு கூட என்னால் வந்து ஒரு 10 என்கொயரி எடுக்க முடியுது. ஆனால் ஃபர்ஸ்ட் டே 1லேருந்தே எனக்கு என்கொயரி வர ஆரம்பிச்சிச்சு. அதுலேயும் எங்கேருந்து வந்துச்சுன்னா குரூப்ஸ் மூலியமாக தான் எனக்கு வந்துச்சு. இந்த ஃப்ரீ பண்ணும்போது நம்ம போஸ்ட் போட்டால் வராது, குரூப்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக என்கொயரி வரும் ஃப்ரீயில். ஆனால் அதுலேயும் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. இவர் B2B பிளாட்ஃபார்ம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார், பேசிக்ஸ்ல தான் எடுத்திருந்தாரு. அவருக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல. ஸோ நான் அவருக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அப்படி நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் ஸ்கோப் இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். அப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட அவர் ஆல்ரெடி வந்து டொமஸ்டிக் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிருந்தாரு. டொமஸ்டிக் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிருந்தாருன்னா சின்ன லெவலில் பண்ணிருந்தாரு, எக்ஸ்போர்ட்டில் யோசிக்கவே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து என்கொயரியில் வந்து சும்மா ஒரு 3 போஸ்ட் 4 போஸ்ட் தான் போட்டிருப்பாரு. 800 என்கொயரி பக்கம் வந்துருந்துச்சு. அப்போது அதெல்லாம் ஒர்த்தான என்கொயரிஸே கிடையாது. அப்போ வந்து நான் வந்து அவரோட மேனுஃபேக்சர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லா எக்ஸ்போஸ் பண்ண காமிக்கும் போது ஒரு 3 monthsல 350 என்கொயரிஸ் வந்துச்சு இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறம். இந்த எவ்வளோ எஃபெக்ட் போட்டனோ அதே அளவு எஃபெக்ட் தான் என்னோட ஓன் பிஸ்னஸ்லேயே போட்டேன். 3 மாதத்துல நான் போட்ட எஃபெக்ட்டுக்கு வந்து 2 to 3 months போட்ட எஃபெக்ட் வந்து எனக்கு 10 என்கொயரி. இதே 2 to 3 months போட்ட இங்கே எஃபெக்ட்டுக்கு வந்து 350 என்கொயரி. ஸோ இங்கேயும் நான் மைண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன், டைம் இன்வெஸ்ட் பண்ணேன், இங்கேயும் மைண்ட் இன்வெஸ்ட் பண்ணேன், டைம் இன்வெஸ்ட் பண்ணேன். ஆனால் இங்கே மணி இன்வெஸ்ட் பண்ணேன், இங்கே மணி இன்வெஸ்ட் பண்ணலை. அதுதான் இங்கே பிரச்சனை. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், மணி நம்ம வந்து அதிகமாக போட்டோம்னா சீக்கிரம் என்கொயரி வரும். இப்போ நம்ம வர்ற இப்போ நான் 10 என்கொயரி வந்து 10மே கன்வெர்ட் பண்ண முடியல. ஏன்னா B2B பிஸ்னஸ் இது. B2B பிஸ்னஸ் வந்து எல்லாமே என்கொயரி கன்வெர்ட் பண்ண முடியாது.
இப்போ இங்கே 350 என்கொயரி வந்திருக்கு. 350ல் நமக்கு ஒன்று கன்வெர்ட் ஆனாலும் சந்தோஷம் தான். ஸோ அந்த 350 பேர்த்தையும் நம்ம பேச முடியும். ஸோ இதில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. 10 பேர் 10 நமக்கு லக் இருந்தால் ஏதோ ஃபஸ்ட்டு 10ல் வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாமே தவிர அப்படி முடியாது. அப்போ இங்கே 300 என்கொயரியில் ஒருத்தியான என்கொயரி நமக்கு சவுதியிலேருந்து நமக்கு கிடச்சிது. நம்ம ஆர்டர் எடுத்துட்டோம். சொல்லப்போனால் நம்ம கிளைண்ட் வந்து நம்ம பெருசாக நினச்சிட்டு இருக்கோம்ல, அவங்க வந்து இப்போ இந்த 349 பேருமே வந்து நம்ம சேஸ் பண்ணுற மாதிரி கூட இருந்துக்கலாம். ஆனால் ஒருத்தன் நமக்கு விழுந்துருவான். அவனுக்கு கண்டிப்பாக அந்த பொருள் வேணும், அது நம்மக்கிட்ட இருந்தால் வேணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அவனுக்காக நம்ம ஓட ஆரம்பிக்கணும். இங்கே சிம்பிள் ஒன்றுமே இல்லைங்க. மைண்டில் இருக்க இந்த தாட்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்னோட ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், மைண்டில் இருக்க தாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஓட ஆரம்பிங்க. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். சாரோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்கரேஜ் வரும். என்கரேஜ் வந்தால் கண்டிப்பாக ஆர்டர் எடுத்துடலாம். நம்மளோட வேலை வந்து நம்ம ப்ராடக்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான், நிறைய பேருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது தான், நிறைய என்கொயரி எடுக்கிறது தான். சொல்லப்போனால் இந்த ப்ராடக்ட்டு காம்படிட்டிவான ப்ராடக்ட்டு. நான் எடுத்து வந்து இப்போ நான் பண்ண போது டீ ப்ராடக்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான ப்ராடக்ட்டு. இது பெரிசபிள் பூட்ஸ் கூட. நான் கூட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பெரிசபிள் பூட்ஸு எப்பட்றா பண்ணுறது, பண்ண முடியுமா, சரி வந்துட்டோம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நம்ம ஓன் பிஸ்னஸ்னால் நம்ம வந்து டைம் எடுத்து பண்ணலாம். ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது. நம்ம தான் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வேலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ். அப்போது வர என்கொயரிலாம் அவர் கன்வெர்ட் ஆகலை, பட் சேலரி எனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம நான் பார்த்து டிஃப்ரென்ஸ் அது ஒன்று தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்கொயரி வரும். என்கொயரி வந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் எடுக்க முடியும். டைம் பீரியட் பார்த்துக்கணும். இதே வந்து இப்போ நான் என்னோடய ஓன் பிஸ்னஸில் இன்னும் நிறைய காசு இன்னும் நிறையா போஸ்ட் போட்டிருந்தேன்னா, இப்போ ஒரு 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 என்கொயரி வந்திருக்குங்களா. அப்போது நான் இவனுங்க பீட் பண்ணவே முடியாது காசு இன்வெஸ்ட் பண்ணவங்கள. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணணும். எந்த அளவுக்கு என்கரேஜ் வருமோ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் நடக்கும். அவ்வளோதான். நான் பண்ண தப்பு என்னன்னா, இந்த 6 மாதம் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்காம ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுதான் என்னோட கருத்து. நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். இன்னொன்று, நம்ம நினைக்கிறோம் இந்த ப்ராடக்டை படிக்கிறதுக்கும் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்பிளாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு பிடிபி ப்ராடக்ட் எடுங்க. அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் சும்மா படித்து பாருங்கள். பிடிக்கலன்னா வேறு ப்ராடக்ட் எடுத்து படிங்க. ஆனால் ஒரு ப்ராடக்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு படிக்கும்போது தெரிஞ்சிடும். 2 to 3 days இல்லை ஒரு 2 weeks 3 weeks உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப டைம் எடுக்காது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். 3 monthsல கண்டிப்பாக எடுக்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு பொறுத்த தகுந்தமாக நீங்கள் சீக்கிரம் ஆர்டர் எடுக்கலாம். அவ்வளோதான் சார். தேங்க்யூ.